பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். ஹல்லேலூயா, 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 ஆனந்தமே. ஹல்லேலூயா, 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 ஆரோக்கியமே. ஹல்லேலூயா, ஆரோக்கியமே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று இந்த காலை வேளையில் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அவர்களை நான் குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் இன்றைக்கு வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். என்ன பலவீனத்தோடு வியாதியோடு நீங்கள் இருந்தாலும் இந்த காலை வேளையில ஆண்டவர் எல்லாவற்றையும் குணமாக்கி பரிபூர்ண விடுதலையை தருவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு முந்தின வசனங்களை நான் வாசித்து பார்க்கும் பொழுது நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய வசனங்களை கவனித்து அவருடைய வசனத்திற்கு நாம் செவி சாய்க்கும் பொழுது 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். ஆண்டவருடைய வேத வசனங்களை கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளுக்கு செவி சாய்த்து அவைகளை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். அவைகளை கண்களை விட்டு பிரியாமல் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த வேத வசனங்களை இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த வசனங்களை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வசனம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சரீரத்திற்கு அது ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, எல்லா உடலுக்கும் அது ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆகவே வேத வசனத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே வேத வசனம் நம்மை குணமாக்குகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை நீ கவனி, அந்த வசனத்தை நோக்கி உன் செவியை சாய்த்து அதை கேட்டு அதன்படி நட என்று சொல்லுகிறார். அதை உன் கண்களை விட்டு பிரியாமல் காத்துக்கொள், இருதயத்துக்குள் அந்த வசனத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அது ஜீவனை தருகிறது மாத்திரமல்ல, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை சுகத்தை தருகிறது. ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அதிகமாய் தியானிக்கும் பொழுது நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சுகவீனங்கள் பலவீனங்கள் அப்படியே நம்மை விட்டு மறைந்து ஓடிவிடும். சங்கீதங்களின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார் அவருடைய வார்த்தையின் மூலம். அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நம்முடைய குறைவுகள் எல்லாம் அறிக்கை பண்ணும் பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறார்.
நம்முடைய நோய்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் குணமாக்குகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறார், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்புகிறார். ஆண்டவர் தமது வசனத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் குணமாக்குகிறார், ஒவ்வொருவரையும் அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவருடைய வசனம்தான் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறது. அவருடைய வசனம்தான் நம்மை குணமாக்குகிறது, நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தருகிறது. ஆகவே ஓயாமல் அவருடைய வசனத்தை தியானிப்போம், அதை கை கொள்ளுவோம், அதை இருதயத்தில் காத்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில சுகவீனம், வியாதி என்பதற்கு இடமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையினால் நாம் நிரப்பப்படும் பொழுது ஒரு வியாதியும் நம்மை அணுகவே முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த சமாதானத்தை தான் நமக்காக ஆண்டவர் இந்த பூமியில வைத்து போயிருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அவர் நமக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் தருகிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயம் கலக்கமடைய வேண்டாம், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் சமாதானத்தையும் பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். சத்தியம் என்ன? ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். அவருடைய சத்திய வசனங்களை நாம் கேட்கும் பொழுது சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். ஆகவே இந்த காலை வேளையில விடுதலை பெற்றவர்களாக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சரீரத்திலும் இருக்கிற வியாதிகள் இப்பொழுது குணமடைவதாக, எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக, வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் உம்முடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொருவரையும் விடுவிப்பீராக. ஏசாயா 53:5 சொல்லி இருக்கிறபடி அவர் தம்முடைய தழும்புகளினாலே குணமாக்குகிற தேவன் என்று, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்ற வார்த்தையை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளும் அனுப்பி எல்லா பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் குணமாக்கி பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் இன்றைக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.